இந்தியாவின் பெருமைகளிலும் கட்டிடக் கலைகளில் முக்கியமான ஒன்றாகவும் திகழ்வது தாஜ்மஹால். தாஜ்மஹாலை சுற்றித் திரியும் சர்ச்சைகளும் கதைகளும் ஏராளம். உலகம் முழுவதும் தாஜ்மஹாலின் உருவமைப்பைப் போலவே கிட்டத்தட்ட 7 கட்டிடங்கள் உள்ளது. முகலாய மன்னர்களின் இந்த ஷாஜகான் மிகப்பெரிய மன்னராக பேசப்பட்டவர். இந்தியாவிலேயே அதிகப்படியான படைபலமும் பணபலமும் கொண்ட மன்னர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கு மொத்தமாக 14 குழந்தைகள் பிறக்கின்றது. இந்த 14வது குழந்தை பிறக்கும் சமயத்தில்தான் பிரசவ வேதனையில் மும்தாஜ் அவர்கள் உயிரிழக்கிறார்கள். 14வது குழந்தை நல்லபடியாக பிறந்துவிட்டது. ஆனால் மும்தாஜ் உயிருடன் இல்லை. மும்தாஜ் தன்னுடைய உயிரை விட்ட இடம் மத்திய பிரதேசத்திலுள்ள இந்த இடம்தான். ஆக்ராவில் இருந்து பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. மும்தாஜ் தன் உயிரை விட்ட புர்கான்பூரிலேயே புதைக்கப்படுகின்றார். 1 வருடம் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. போரின் இறுதியில் ஷாஜகான் வெற்றியும் அடைகின்றார். அதன் பின்பு மும்தாஜுக்கு ஆக்ராவில் தாஜ்மஹால் கட்ட வேண்டும் என்ற முடிவையும் எடுக்கின்றார் ஷாஜகான். ஆக்ராவிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் தன்னுடைய மனைவியின் உடலை எடுத்து ஒரு தங்கப்பெட்டியில் வைத்து ஆக்ராவிற்கே எடுத்து செல்கிறார்கள். தாஜ்மஹாலை கட்ட வேண்டும் என்ற வேலையே இப்போதுதான் தொடங்குகின்றது. அதுவரைக்கும் மும்தாஜின் உடலை தாஜ்மஹாலுக்கு அருகிலேயே, அதாவது எந்த இடத்தில் தாஜ்மஹால் கட்ட வேண்டும் என்று முடிவு எடுத்தார்களோ அந்த இடத்திற்கு அருகில் மும்தாஜை 2வது முறையாக புதைத்து வைக்கிறார்கள். சரி, அடுத்து வந்த சில வருடங்களில் ஷாஜகானுக்கு நேர்ந்த நிலை என்ன தெரியுமா? ஷாஜஹானுக்கு மொத்தம் 14 குழந்தைகள். அதாவது ஷாஜகானுக்கும் மும்தாஜ் பிறந்த குழந்தைகள் மட்டும் 14. இந்த 14 குழந்தைகளில் ஒருவர்தான் அவுரங்கசீப். அவுரங்கசீப்புக்கு நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது. ஆனால் தன்னுடைய தந்தையான ஷாஜஹான் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. காலங்கள் கடந்தது. காலத்தின் கட்டாயம் ஷாஜஹானுக்கு முதுமை வந்துவிட்டது. உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. உடல்நிலை சரியில்லாத ஷாஜகானை அவுரங்கசீப் ஆக்ராவில் உள்ள ஒரு கோட்டையில் சிறை வைத்து விடுகின்றார். இந்த ஆக்ரா கோட்டையின் வழியாக ஒரு சிறு துளையின் மூலம் தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே தனது 10 வருட வாழ்க்கையை கழித்து இறுதியாக அதே இடத்தில் தன்னுடைய உயிரையும் விடுகின்றார் ஷாஜகான். ஷாஜகான் இறந்த பின்பு இவரது உடலை அவுரங்கசீப் எடுத்துக்கொண்டு போய் மும்தாஜின் சமாதிக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்து விடுகிறார்கள். இந்த தாஜ்மஹால் கட்டி இந்த ஆக்ரா கோட்டையின் வழியாக ஒரு சிறு துளையின் மூலம் தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே தனது 10 வருட வாழ்க்கையை கழித்து இறுதியாக அதே இடத்தில் தன்னுடைய உயிரையும் விடுகின்றார் ஷாஜகான். ஷாஜகான் இறந்த பின்பு இவரது உடலை அவுரங்கசீப் எடுத்துக்கொண்டு போய் மும்தாஜின் சமாதிக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்து விடுகிறார்கள். இந்த தாஜ்மஹால் கட்டி 350 வருடங்கள் கடந்துவிட்டன. இந்த 350 வருட காலகட்டத்தில் தாஜ்மஹாலுக்கு உள்ளே இருக்கும் பாதி சொத்து அழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது அவுரங்கசீப்புக்கு அடுத்தபடியாக வந்த மன்னர்கள், அதன் பின்பு 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி என்று கொஞ்சம் கொஞ்சமாக தாஜ்மஹாலில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் சுரண்டப்பட்டது.